கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெள்ளி விழாவை நோக்கி வெற்றி நடை போடும் கர்மேல் திருச்சபையின் கடந்த கால வரலாறு. கடந்து வந்த பாதையில் சொல்ல மறந்ததை மறைந்து சொல்லுகிறோம். அத்தியாயம் 1. திண்டு சுவரின் மீது ஏறி தேவ அடியார் பில்லி கிரகம் போல் பிரசங்கம் பண்ண முயன்று குதித்ததால் சின்ன தாடையில் ஏற்பட்டது அந்த சிறுகாயம். இன்று பெருங்காயமாகி மனம் வீசிக் கொண்டிருக்கிறது கர்மேல் திருச்சபையில். உத்தமமான ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்திட ஓயாமல் உழைத்த அந்த உதய சூரியனை உலகிற்கு கொடுத்த உத்தமர் இயேசுவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி தொடர்கிறோம் எங்கள் பயணத்தை. வேலைக்கு ஆட்கள் வேண்டுமென விண்ணதர ஒளியெழும்ப வேடிக்கையோடு பார்த்தனர் பலர். வேட்கையோடு பார்த்தனர் புகழரசனும் மங்கையர்க்கரசியும். வறண்டு போயிருக்கும் நிலத்தில் விதைக்கவும் நீர் பாய்ச்சவும் ஆளில்லை. விளையச் செய்பவரின் வேதனையின் குரலோ என சிந்திக்கலாயினர். கருமேக மின்னலாய் கனத்த ஓசையுடன் கர்ஜித்தது வானம். கலைந்து விடாத அந்த மேகத்தின் கனவில் கசிந்தது ஒரு துளி. நனைத்துவிட நான் இருக்கிறேன். வறண்ட வாழ்வில் வசந்தம் வீசிட வனாந்தரம் வயல்வெளியாகிட. உத்தமமான ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்திட தத்தம் என உன் பாதம் அர்ப்பணிக்கிறேன் என்றனர். உள்ளத்து நலம் விரும்பிகளின் உணர்வுள்ள கேள்விகள் பல. அவற்றில் சில, உனக்கேன் இந்த வேண்டாத வேலை? பட்டம் படித்திருக்கிறாய், பகுத்தறிவில் சிறந்திருக்கிறாய், விழலுக்கு இறைத்த நீர் போல் ஏன் வீணடிக்கிறாய்? 6 வாய் சாப்பிட அறுசுவை உனக்கு வேண்டாமா? வெட்டி வேலைக்கு நீ போனால் கெட்டிக்காரன் என்று யார் சம்பளம் தருவார்? தாலி எடுத்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்கவா போகிறாய்? தனியார் பள்ளியிலே தனியிடம் உண்டுனக்கு, முதல்வர் பதவியும் காத்திருக்கு அங்குனக்கு என்றனர். பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிக்க பலரும் ஆலோசனை சொல்ல, படைக்கு சென்ற வீரன் பாதியில் நடையை கட்டுவானோ அதுபோல் அல்லவா இருக்கிறது உங்களது ஆலோசனை. அபத்தமாகட்டும் இந்த ஆலோசனை என்றனர் புகழரசர். அருகில் இருந்த மங்கையர்க்கரசி மணாளனை பார்த்து, உம்மை மணந்ததின் மாண்பை இன்று உளமாற உணர்கிறேன். அழைப்பின் குரல் கேட்ட பின் ஆலோசனை இனியதற்கு? பாக்கியமான சேவையினை பாதம் பணிந்தே செய்திடும் உம்மில் நான் சரிபாதி என்றனர். சிங்கார சென்னையிலே தூய ஜார்ஜ் மேனிலை பள்ளியிலே ஆசிரியராக ஜொலித்தார் புகழரசன். அன்று அவருடைய மனாக்கனாக இருந்த சகோதரர் ஜோ இன்றும் நம்மோடு இருக்கிறார். SBOA, சிஷ்யா போன்ற மிக உயரிய பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றி புகழ் ஒளி சார்ந்தோராக சிறந்து விளங்கினார். அது மாத்திரமல்ல, இருகை பழக்கமுள்ள இஸ்ரவேல் மக்கள் போல் ஒரு பக்கம் ஆசிரியர் பணியும் மறுபக்கம் இறைப்பணியுமாக தாசனுக்கு உதவி செய் என்ற இறைவனின் கட்டளைக்கு சிரம் தாழ்த்து ஒப்புக்கொண்டு தேவ மனிதர்கள் சுந்தரமையா, சாம் சுந்தரமையா அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்து வந்தார். அவசர தேவைக்கு அழைப்பு மணி அடிக்க பக்தி நேரமாய் பயணித்தவர் முழு நேரமாக மூழ்கிவிட முயல்கையில், ஆயிரங்கள் பல பார்த்த கையில் அன்றாட தேவைக்கு வானம் பார்க்க முயல்வது மதிகட்ட செயல். மறுபரிசீலனை செய்கின்றனர் நலம் விரும்பிகள். ஊசி முனையின் கூர்மையிலிருந்து புறப்பட்ட நுட்பமான பார்வையோடு நலம் விரும்பிகளுக்கு நன்றி கூறி களம் காண தயாராயினர் புகழரசனும் மங்கையர்க்கரசியும். தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்படும் புறவி போல் பயப்படுதலை அலட்சியம் பண்ணினர் புகழரசனும் மங்கையர்க்கரசியும். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் குறித்த நேரத்தில் கொண்டு வந்தார் தமது ஊழியர்களை. அன்பு தேவ ஊழியர்களிடம் சென்று தான் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்துக் கொள்ள விரும்புவதாக தம் ஆவலினை தெரிவித்து விடைபெற்று வெளியேறினார். சத்தியத்தின் சத்தமாகி அண்டம் காக்க. அந்நேரத்தில் தானே கருவறையில் உருவாகி உருவெற்று உதயமானது கர்மேல் எனும் அந்த கடுகு விதை. பூமி பிளக்க விரைந்தெழும்பும் விதை போல் இன்று வானுயர வளர்ந்து விழுதுகள் பல விட்டு பட்சிகள் பல வந்து களைப்பார பறந்து விரிந்திருக்கிறது. அந்நேரத்தில் தானே கருவறையில் உருவாகி உருவெற்று உதயமானது கர்மேல் எனும் அந்த கடுகு விதை. பூமி பிளக்க விரைந்தெழும்பும் விதை போல் இன்று வானுயர வளர்ந்து விழுதுகள் பல விட்டு பட்சிகள் பல வந்து களைப்பார பறந்து விரிந்திருக்கிறது. கடந்து வந்த பாதையில் சொல்ல மறந்ததை மறைந்து சொல்லுகிறோம்.
அத்தியாயம் 2 புதிதாய் பயணிக்கும் சிலருக்கு புரிய வைப்பதற்காக, பழையவர்களுக்கு இன்னும் ஆழமாய் பதிய வைப்பதற்காக, எளிமையான நீரோட்டம் அமர்ந்த தண்ணீரண்டையில் தேவனால் நடத்தப்பட்ட இவர்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். ஒருவருக்கொருவர் பொல்லாங்கு சொல்லாதிருங்கள், யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்பதே. இதை மனதில் இருத்தி கடந்து வந்த பாதையில் எங்கள் பின் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்தவ உலக வரலாற்றில் தனக்கென தனிமுத்திரை பதித்த கர்மேல் திருச்சபை பூமியில் கால் பதித்த தினம் இன்று. ஆம், 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் நாள் மேற்கு அண்ணா நகரில் மேல் வீட்டறையில் ஒரு சிறு கூட்டம் கொண்டு துவங்கப்பட்டது கர்மேல் திருச்சபை. இல்லை இல்லை, தேவனுடைய தோட்டம். மகிழ்ச்சிக்கு மதகில்லை, அன்பிற்கு அளவில்லை. ஒரே குடும்பமாய், ஒரே குலமாய், ஒரு தாய் பிள்ளைகளாய். எத்தனை நெகிழ்ச்சியான நிலை அது! ஆதி அப்போஸ்தலரின் காலத்தை நினைவுபடுத்தும் நிகரற்ற காலம் அது. அன்பின் விருந்தங்கே அனைவரின் பங்கோடு குட்டி பரலோகமாக குதூகலமாய் அரங்கேறியது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அநேகர் திருமுழுக்கும் பெற்றனர். அதன் பிறகு தேவ சித்தத்தின்படி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 1993 சென்னை புரசைவாக்கத்தில் இடம்பெயர்ந்தது இந்த ஆசரிப்பு கூடாரம். மேகம் எழும்பும் போது எழத்தானே வேண்டும். கர்மேல் திருச்சபையின் பொற்காலம் என்று அநேகரால் போற்றப்பட்ட எழுப்புதலின் காலம்தான் அது. கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசித்து எண்ணற்ற மிஷனரிகளின் காலத்தில் நாம் வாழவில்லையே என ஏங்கி தவித்த போது அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு எங்களை வழிநடத்தி சென்ற வசந்த காலம் அது. ஏலகிரி மலையிலே எங்களை ஏற வைத்து மிஷனரி பாரத்தை எங்கள் மேல் ஏற்றி வைத்து 3 நாளில் முழுமை பெற்ற மனிதனாக்கி அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பி பரிசுத்தவான்களின் பவனியிலே நாங்களும் அங்கத்தினராகும் வாஞ்சையை எங்களுக்குள் வளர்த்துவிட்ட மறுரூபமல முகங்களை மறந்துவிட முடியவில்லையே இன்னும். ஆரம்பத்தில் மிஷனரியாக வாஞ்சித்து தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி போதகரான போதும் கூட முச்செடி எரிந்து கொண்டிருந்தும் அவிந்து போகாமல் இருந்தது போல மிஷனரி தாகம் குறையாமல் 60 கடந்தும் 20 போல் ஓடும் எங்கள் கர்மேல் திருச்சபையின் இளைஞர் எங்கள் சபையின் போதகருக்கும் அவரது துணைவியார் அவர்களுக்கும் 25ஆம் ஆண்டு கர்மேல் வெள்ளி விழாவில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றினை உரித்தாக்குகிறோம். இன்று நாங்கள் எரிந்து பிரகாசிக்க நீங்கள் தானே அன்று தீமூட்டினீர்கள். பட்டிமன்றங்கள், வாலிபர் கூடுகைகள், சிறார்களின் தாளந்துகள் வெளிக்கொண்டு வரும் நிகழ்வுகள், ஒடுக்க கூட்டங்கள், கருத்தரங்குகள், படைமுயற்சி கூட்டங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற நிகழ்வுகள், ஏற்றம் தந்த பொழுதுகள். அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் 2001ஆம் ஆண்டு தேவ கிருபையால் அவரின் அற்புத கரங்களால் ஓலை குடிசை உருமாற்றம் அடைந்து ஒய்யாரமான கட்டடமாக மாறியது. புதிதாக்கப்பட்ட கட்டடத்தை திரு ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள் திறந்து வைக்க நமது பாடகர் குழுவினரின் பாடல் ஆராதனையுடன் அந்த அற்புதமான காட்சி அரங்கேறியது. புது பொலிவுடன் புதுமையை நோக்கி தொடர்ந்தது பயணம். தலைமுறைகளை கடந்து புதிய தலைமுறைகளை உருவாக்கிய பெருமையும் இதற்கு உண்டு. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு மகிழ்ச்சி பெருங்கடலில் திளைக்கிறது கர்மேல் திருச்சபை. முறையாக படித்தால் நெறி தவறாமல் ஜொலிக்கலாம் என்பதற்காக கர்மேல் வேதாகம பள்ளி துவங்கப்பட்டது. மானிய விலையில் சாமானிய மக்களுக்கும் வேதாகமம் கிடைக்க புதியதொரு முயற்சி எடுக்கப்பட்டது. ஓலை குடிசையில் சின்னதொரு மூலையிலே துவங்கப்பட்ட கர்மேல் துணி ஊழியங்கள் இன்றைக்கு அபரிவிதமான வளர்ச்சியடைந்து அண்டங்கள் பல கடந்திருக்கிறது. இருள் கவ்வி பிடித்திருக்கும் இந்த இருண்ட கண்டத்தில் சத்தியத்தின் சத்தமாக ஒளியின் ஒளியாக துணித்துக் கொண்டிருக்கிறது. தரமான ஊழியர்களை உருவாக்குவதன் மூலம் தரணியில் சத்தியத்தை நிலைநாட்ட முடியும் என்ற வேட்கையோடு சத்தியத்தின் சத்தம் என்றொரு ஊழியர் கூடுகை துவங்கப்பட்டு துலக்கப்பட்டு சுடரொளியாய் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நித்தியம் என்று மனம் போன போக்கில் வாழ்ந்த மனிதர்களின் மனதில் சத்தியத்தின் சம்மட்டி கொண்டு உலகத்தின் கடைசி அத்தியாயம் தொடங்கிவிட்டது என உரக்க சொல்லப்பட்டது. இந்த உலகிற்கு நேற்று தொடங்கினோம், இன்றும் தொடர்ந்து இருக்கிறோம், நாளை தொட்டு விடுவோம். எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ள ஆவலாய் தொடர்கிறோம்.
உங்களின் ஜெபத்தோடு. தொடக்கம் 1990, தொடரும் இன்னும் பல 100.